நான் அப்துல் கலாம் பேசுகிறேன். நான் ஜனாதிபதியாக இருந்தேன். என்னுடைய கடமைகளை நான் சரியாக செஞ்சேன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை நம்பி கொடுத்தாரு, வாஜ்பாய் கொடுத்தாரு. சரியான முறையில் நான் பண்ணேன். ஆனால் 2வது டைம் முயற்சி பண்ணாங்க, முடியல. வாழ்க்கையில் கிடைக்கின்ற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திங்க, நல்லது செய்யுங்க. என்னை கூப்பிட்டு வாஜ்பாய் சொன்னார் பாம்பு வெடிக்கிறதுக்கு. அதையும் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமெரிக்காவுக்கே தெரியாத அளவு நம்ம பண்ணிட்டோம். 2வது மரம் நடணும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி மரம் நட்டால் தான் சூரிய வெப்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும். இன்றைக்கி நம்ம நாட்டுடைய ஜனத்தொகை அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன விவேக் தம்பி இருந்தார். அவர் 50,000 கன்று நட்டார். அவருடைய இறப்பு என்னால் தாங்க முடியல. தயவு கூர்ந்து இப்போ தம்பி அண்ணாமலை வந்திருக்கார். அவர் அந்த வேலையை எடுத்திருக்காரு. நீங்களும் அவர் கூட சேர்ந்து, விஜய் தம்பி, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து மரத்தை நடுங்க, குளம் வெட்டுங்க, தூர்வாருங்க. நீங்கள் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம், இருக்கிறத காப்பாற்றிங்க. வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றி கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள். காந்தி, பகத்சிங்கு, நேரு, இவங்களாம் பெரிய எல்லாம் இருந்தாங்க. திரும்பியும் வெளிநாட்டுக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட போகிறீங்க. ஒற்றுமையாக இருங்க. வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நிறைய நல்ல முறையில் பார்த்துங்க. குழந்தைங்களுக்கு அன்பை காட்டுங்க. கண்டிப்பும் இருக்கட்டும். ஆசிரியர்களை சுதந்திரமாக செயல்பட விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குழந்தைங்கள் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறாங்க. அதனால் நேர்மையான அரசியல் பண்ணுங்க. பதவி கிடைச்சது சரியான முறையில் பயன்படுத்துங்க. திரும்பி அந்த பதவி வருமானு நமக்கு தெரியாது. நல்லா உழைங்க, 4 பேர் கொடுங்க. இருக்கிற காசு 4 பேர் கொடுங்க. புரியுதுங்களா? அந்த காலத்தில் நாங்களாம் ரொம்ப விசுவாசமாக இருந்தோம். எங்கள் அப்பா அம்மா அப்படி வளர்த்தாங்க. என்னுடைய ஆசிரியருக்கு நான் மரியாதை கொடுத்தேன். அவர் தான் எங்களுக்கு அந்த காலத்தில் ராமேஸ்வரத்தில் அந்த பறவை பறக்கும்போது எனக்கு அந்த ஆசை வந்தது. அப்புறம் தான் நான் அதோடைய தொடர்ச்சியாக தான் வந்தது. நாங்கள்லாம் எங்களுடைய ஆசிரியருக்கெலாம் நாங்கள் பேச்சு மதித்தோம். அதனால தான் ஜனாதிபதியாக முடிஞ்சுது. எல்லா நாட்டுக்கும் நான் சுற்றிட்டு வந்தேன். எல்லா இடத்துலையும் இந்தியாவுடைய மதிப்பை எடுத்துகிட்டு வந்தோம். நீங்களும் ரொம்ப துடிப்பான இளைஞர்களாக இருக்கீங்க. இப்போ உங்களாலேயும் செய்ய முடியும். அதை நான் நம்புகிறேன். மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவசியம் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். தம்பி ஒருத்தன் பேசுவான், அவன் ரூபத்தில் நான் பேசுகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஆசிரியர்கள் நல்லதாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் கண்டிப்போடு இருங்க. விளையாட்டு போட்டி கொடுங்க. விளையாட்டு தான் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுங்க. ஆசிரியர்களால் தான் இன்றைக்கி நாட்டை திருத்த முடியும். அரசியல்வாதிகளே, கொஞ்சம் ஆசிரியர்களுக்கு பளுவை குறைச்சிருங்க. ஏன்டா சென்சர் கணக்கெலாம் எடுக்க சொல்கிறீங்க? இன்றைக்கி பாவம் அவங்க. அதுக்கு தனியான ஆளை போடுங்க. கண்டிப்பாக நான் இருக்கும்போதே வல்லரசாகவும் நினச்சேன், முடியல. சீக்கிரம் வல்லரசு ஆகிடும். எப்படி நம்ம நாட்டை, உலகத்தை ஒரு தமிழன் தான் ஆள போகிறான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நம்பி தான் விட்டு போனேன். இந்த தம்பி பேசுகிறாரு, அவர் உடம்புல பூந்து தான் நான் பேசுகிறேன். நன்றிப்பா. நல்லா இருங்க, நல்லா படிங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஜெயிக்கலாம் நம்ம. நீங்கள் பல ராக்கெட்டை விடணும். எதிரிகள் உள்நாட்டில் தான் இருக்காங்க, வெளிநாட்டில் கிடையாது. உள்நாட்டுக்கு எதிரி நீ களை எடுத்துட்டா வெளிநாட்டை ஈஸியாக எடுத்துடலாம். அதெல்லாம் பார்த்துங்க. நல்லா இருங்க.